இது நாள் வரைக்கும் இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில நிம்மதியா தூங்கியே பல நாள் ஆச்சுன்னு தாங்க சொல்லணும். அதாவது எப்படின்னா, இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. இவங்க நிம்மதியா தூங்கலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி வாக்கில் படுக்கலாம்னு ஒரு படுத்துவாங்க. 10 மணிக்கு படுத்த நபர்கள் இந்த பக்கம் புரண்டு படுப்பது, அந்த பக்கம் புரண்டு படுப்பது, அதை பத்தி யோசிப்பது, இதை பத்தி யோசிப்பது, திரும்பி படுப்பதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்தையும் செய்வாங்க. கடைசியில மணி பார்த்தா ஒண்ணாயிருக்கும். தூங்கி இருக்கவே மாட்டாங்க. யோசிச்சு யோசிச்சு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுடைய மனசை போட்டு காயப்படுத்தி இந்த விருச்சக ராசிக்காரருடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போச்சுருந்தாங்க நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கிட மாட்டோமான்றதான். ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த தூக்கம் கூட இவருக்கு கிடைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தூக்கம் இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்கும். அது கண்டிப்பா நிம்மதியா ஒரு நாள் தூங்கிடுவாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரர்களால தூங்கவே முடியாதுங்க. மனசுல அவ்வளவு வழிகள் இருக்கு, குடும்பத்துல அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அழுகையோடு தான் அவங்களுடைய படுக்கைன்றது அமையுது. அவங்களுடைய தலகாணியே ஈரமாகுது, அவங்களுடைய போர்வை ஈரமாகுது. ஏன்னா கண்ணீருடைய துளிகள் அத்தனையும் ஈரமாக்கிறது இவருடைய வாழ்க்கையில. இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஆனா வாழ்க்கை மாறணும்ல. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்க. இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் பல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்த இவருடைய வாழ்க்கையில இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது. அதோடு சேர்த்து இவருடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய தலைவிதி மாறுவதற்கான நேரம் இதுவே. சரி, இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவுல இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து வைக்கக்கூடிய அடியே குடும்பத்துக்குள்ளதாங்க. இவங்களுடைய குடும்பத்துல ரொம்ப காலமா இருந்த வந்த பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது நடக்க போகுதுங்க. குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் இருக்கும், அதற்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும். குடும்பத்துல புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும், அந்த புரிதல் என்பது கிடைக்கும். நீங்க சொல்லலாம் கேட்கவே மாட்டேன்னு இருந்திருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் புரிந்து கேட்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையா வருவாங்க. முக்கியமா விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இந்த திருமண வாழ்க்கை என்பது குடும்பத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காதுங்க. அடிக்கடி சண்டை பிரச்சனையாவே இருந்திருக்கும். அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி அந்த சண்டை சிக்கல்களுக்கான தீர்வுகள் கிடைச்சு மனசு அளவுல நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலைவுகள் என்பது குடும்பத்துக்குள்ள உண்டாகும். கடனால நீங்க பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு உதவாமலே இருந்திருப்பாங்க. ஆனா இனி உங்களுடைய குடும்பத்தார்களால சில உதவிகள் கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய நண்பர்களிடமிருந்தும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புது நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாவாங்க. இப்படிப்பட்ட நண்பர்கள் உண்டாகும் மூலியமா குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் கிடைக்கும். முக்கியமா நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து தொடங்கக்கூடிய சில பிசினஸ்கள்ல கொஞ்சம் பணம் லாபத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். இது நாள் வரைக்கும் பார்க்காத லாபத்தை நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்ப்பீங்க. வேலை சார்ந்த விஷயங்கள்ல சில நாட்களாகவே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எப்படின்னா, நீங்க வேலைக்கு போவீங்க, அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். நீங்க காலேஜ் ஸ்கூல்னு எல்லாமே சேர்ந்து படிச்ச நண்பர்கள் தான். அவர்கள் உங்களுடைய துரோகத்தை உங்களிடம் காண்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருப்பதால இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுடைய முன்னாள் நண்பர்களை கொஞ்சம் நம்புவதை தவிர்ப்பது நல்லதுங்க. புதுமுக நண்பர்களை கூட நம்பிடலாங்க. ஆனா முன்னாள் நண்பர்களை நம்புவதை கொஞ்சம் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை தடுக்கிறதே உங்களுடைய நண்பர்களும் கூட வச்சுக்கலாங்க. அதனால நண்பர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்க நண்பன் இல்லாம வேற யாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவர்கள் தேவை இருக்கும் வரைதான் நண்பனாக இருப்பார்கள். தேவை முடிஞ்சிச்சுன்னா தூக்கி எறிஞ்சுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடப்ப இருப்பதால நீங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் யோசித்து சுதாரிச்சு கொள்வது நல்லதுங்க. ஏன்னா நீங்க கண்மூடித்தனமா அதிகப்படியான நபர்கள் நம்புறீங்க. நம்பியே வாழ்க்கையில ஏமாந்த ஒரு நபர் நீங்க தான். அதனால இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது ஒருத்தங்களை நம்புவதற்கு முன்பும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிப்பது கட்டாயமான ஒன்றாக இருக்குது. வேலை சார்ந்த இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி பழகுவாங்க. ஆனா அந்த ஊழியர்களை கொஞ்சம் தள்ளி வைப்பதே நல்லதுங்க. ஏன்னா அவர்கள் உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்வாங்க. அதனால அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. உடல் சார்ந்த விஷயங்கள சில குளறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் இது வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நோய் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கப்படும். முக்கியமா குடும்பத்தாலையும் நோய்களால அதிகமான பாதிப்பு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நோய் பாதிப்புகள் நீங்க நீங்குவீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்ட இந்த நோய் பாதிப்பு தான். அதுவும் தூக்கம் இல்லைன்னா நோய் தானங்க. அதுவும் அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் இல்லாத பாதிப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில குறுகிய காலங்களில் நீங்க போகுதுங்க.
ரொம்ப காலமா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க இரவு தூக்கத்தை கழிப்பது, ஒரு சந்தோஷமான தூக்கத்தை கழிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில இந்த தூக்கம் என்பது எப்போதுமே கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. ஆனா இனி நீங்க நிம்மதியா தூங்குவீங்க, தூங்கி எழுந்துப்பீங்க. ஒரு 8 மணி நேரம் தூக்கம் என்பது இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில கட்டாயமா இருக்கும். இதனால வரைக்கும் இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனால விருச்சிகராசிக்காரர்கள் சில நேரங்களில் மயக்கம் வர மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான தீர்வையும் மாற்றத்தையும் இவர்கள் சந்திப்பார்கள். முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே நல்லது நடக்குன்றதை நீங்க உறுதியா நம்பலாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள லாபம் இல்லை, போட்டிகள் அதிகரிக்குது சாமி, போட்டிகள்னால நாங்க தோத்துக்கிட்டே இருக்கோம். முக்கியமா எங்களுடைய டெக்னிக்கை வச்சு எங்ககிட்டயே போட்டி போடுறாங்க, எங்களால எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல புதுமுக விஷயங்களை நீங்க அறிமுகப்படுத்துவீங்க. இதன் மூலியமா லாபத்தை பார்ப்பீங்க. ஏற்கனவே இந்த போட்டிகளை விட உங்களுடைய ப்ராடக்டும் நீங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் மூலியமாக முன்னேற்றத்தை காணிப்பீங்க. முக்கியமா நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, உணவு இருக்கலாம், இல்ல தொழிற்சாலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா பொருட்கள் விற்கக்கூடியதா இருக்கலாம், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்கிற போது அந்த பிசினஸ்ல நீங்க நுணுக்கமான விஷயங்களை பண்ணுவது மூலியமாகவும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருள் இல்ல உணவு எதுவாக இருந்தாலும் சரி நல்ல டேஸ்ட்லயும் நல்ல தரமான ஒரு பொருளாக இருக்குன்ற பட்சத்துல இதுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஸ்டே பண்ணுவதோடு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து முன்னேறுவதற்கான வழிகளையும் நீங்க பார்க்கக்கூடியதாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, கண் முன்னாடி நீங்க அழுது கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில இனி சந்தோஷத்தை பார்ப்பீங்க. இரவு தூக்கம் இல்லாம இருந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கத்தையும் கண்டுபிடிப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த காதல் பிரச்சனை என்பது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அதிக அளவில் கொடுத்து கொஞ்சம் போல அப்பைக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். ஏன்னா முக்கியமா சொல்ல போனா மேசராசிக்காரர்கள் போலதாங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ராசி அதிபதியா இருப்பது அவ்வாயா இருந்தாலும் கடவுளாக இருப்பதும் முருகப்பெருமான் தான், சரிங்களா? அதனால இந்த விருச்சிகராசிக்காரருக்கும் சரி மேசராசிக்காரருக்கும் சரி காதல்ன்ற ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனா அப்பைக்கு சில சண்டைகள் பிரச்சனைகள் வரலாம். ஆனா கூடிய காலங்களில் கூடிய விரைவில் அதனுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றிலும் தீர்வுகள் கிடைச்சி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த விருச்சிகராசிக்காரர்கள் காதல்ல சந்தோஷத்தை காண்பீங்க. முக்கியமா தனிமையில வாழ்றோம், நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க. முக்கியமா உங்க மேல அன்பு காமிக்க யாரும் எந்த உறவும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி குறுகிய காலங்கள்ல அன்பு காமிப்பதற்கும் உங்க மேல உண்மையான காதலை வைப்பதற்குமான ஒரு காதலன் இல்ல காதலிகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. முக்கியமா ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முடிவுகளை இனி நீங்க சுயமா எடுக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவருடைய பேச்சு கேட்டு மற்றவருடைய பேச்சுக்களை சொல்லி அதை அப்படியே செய்யாம சுயமான முடிவுகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்க தீர்த்து மற்றவங்க முன்னாடி நீங்க யாருன்றத காமிப்பீங்க. மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு துரோகத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்ப இருப்பதால சில காலங்கள் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அதை சீக்கிரட்டா வச்சுக்கிறது, பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சீக்கிரட்டா வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அன்புக்காக இயங்கிய உங்களுக்கு அன்பும் கிடைக்கும், தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் கிடைச்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்போதுமே எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ளுங்க. ஏன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகள் கொஞ்சம் டிவி அப்படின்னா மொபைல் இல்ல கேம் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான மும்முரத்தை காமித்து பணம் வீணாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க இந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை மேற்கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்றத பார்ப்பது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. அதனால பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயத்தை கவனத்துல கொள்வது இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, சரியான முறையில பண்ணுங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கை நல்ல கொண்டு கொடுக்கும். விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளும் தீரும், சில கஷ்டங்களும் வந்து சேரும். இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷத்தை நீங்க காண்பீங்க, சில துக்கங்களையும் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால தைரியமா இருக்கணும். உங்களுடைய மன தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப கஷ்டங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் செய்ய போதாலும் தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும். ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமும் சில விஷயங்கள் காரணங்களாக நீங்க அதை செய்ய முடியாம போகலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்னால நீங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதை தவிர்ப்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. நம்பிக்கையோடு காத்திருங்கள். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி அமையாவிட்டாலும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்காக நீ முயற்சி பண்ணாலே போதும், அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்துவார்கள், நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.